கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சாயங்கால வேளையிலுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பின் ஆண்டவராக இருக்கிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் ஆண்டவராக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த ஆன்லைன் இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு ஏற்கனவே அநேக காரியங்கள் சொல்லிக் கொடுத்ததுண்டு. ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 8 மணிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் இந்த ஐடியிலே பார்க்கலாம். இம்மானுவேல் என்று சொன்னால் இஎம்எம் இம்மானுவேல் ராஜ்சேகர் என்கிற இந்த ஐடியின் மூலமாக ஃபேஸ்புக் வழியாகவும் மற்றும் நேரங்களில் நீங்கள் யூடியூப் மூலம் இந்த செய்திகளை கேட்கலாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளை வந்திறங்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. இந்த வேளை வந்திறங்கும் தேவாவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. சுஸ்தனாய் நடந்திட பரிசுத்தாவியே, சித்தமாக இந்த வேளை ஏந்திடும் ஐயா. சுஸ்தனாய் நடந்திட பரிசுத்தாவியே, சித்தமாக இந்த வேளை ஏந்திடும் ஐயா. சித்தமாக இந்த வேளை ஈந்திடும் ஐயா. இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. பேதையான என்னில் ஞானம் தாருமே, பாதை காட்டி தீமையகல இயேசுவே வாரும். பேதையான என்னில் ஞானம் தாருமே, பாதை காட்டி தீமையகல இயேசுவே வாரும். பாதை காட்டி தீமையகல இயேசுவே வாரும். இந்த வேளை வந்திறங்கும் தேவ ஆவியே, உந்தன் சித்தம் செய்ய என்னை சொந்தமாக்குமே. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே என் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். கெத்செமனையில் என் மீட்பர் என்கிற தலைப்பின் கீழாக என் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதன் மூலமாக, இதன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை உம்முடைய கெத்செமனை அனுபவத்துக்குள்ளே நடத்தி, உம்முடைய பிள்ளைகளுடைய சாபக்கேடுகள், பாவங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அதிலே ஆண்டவரே உம்முடைய கெத்செமனை ஜெபித்த ஜெபத்திலே என் மீட்பர் எனக்கு அங்கிருந்து உருவாகி இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளும்படியாக என் தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு தலைப்பின் கீழாக கெத்செமனையில் என் மீட்பர். இந்த செய்தி கெத்செமனையில் என் மீட்பர் என்று சொன்னாலே நமக்கு நிச்சயம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கெத்செமனை அனுபவங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி இருக்கிறது, எப்படி அது கொடுக்கிறது, அது எந்த ஒரு அந்த பரலோக தேவனுடைய இணைந்து போகும்படியாக நமக்கு சொல்லுகிறது, என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது என்பதை இந்த நாளிலே நீங்கள் நானும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய பாடுகளும்
உங்களுடைய வேதனைகளும் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய என் ஆண்டவருடைய சமூகத்தில் எதை சொல்லி நான் ஆண்டவரோடு பேசுவது என்று சொல்லி அந்த ஏக்கத்தையும் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் ஆண்டவராயிருக்கிற இயேசுவோடு கூட என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, அவருடைய அந்த கெத்செமனே பாடுகள் மத்தியிலே நாம் இணைந்து செல்வோம் என்று சொன்னால் எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், என் மீட்பர் எனக்கு இருக்கிறார் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நீ அறிந்து கொள்வாய். அந்த கெத்செமனே நினைத்து நீங்கள் நானும் எண்ணி பார்க்கும் போது அவருடைய ஜெபம் அங்கே முட்களின் மத்தியிலே அவருடைய வேதனை, அவருடைய இரத்த வியர்வை துளிகள் எவ்வளமாக என் ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய அந்த ஜெபத்தின் மத்தியிலே அவருடைய இரத்த துளிகள் வேர்வையை போல கலந்து அந்த வேர்வையின் ஊடே அது இரத்தமாக புறப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இதை ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் நினைக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் தினந்தோறும் அதை நினைப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நாம் தூங்கி விழித்து எழுந்தும் போது, ஆண்டவரே இந்த நாளிலே நான் என்னுடைய வேலைக்காக கடந்து போகிறேன், இந்த நாளிலே நான் வேலைக்காக காத்திருக்க போகிறேன், இந்த நாளில் நான் இன்டர்வியூக்காக போகிறேன், இந்த நாளில் என் தொழில் தொடங்க நான் போகிறேன், இந்த நாளிலே என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள போகிறேன் என்கிற அந்த எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது சில வேளைகளில் நான் பார்த்ததுண்டு. தமிழகத்தினுடைய 5 மணிக்கு அந்த நாளுக்குரிய வேலைக்கு யாராவது எங்களை அழைப்பார்கள் என்று சொல்லி அந்த கூலி வேலையாட்கள் ஒரு 100கணக்கான ஜனங்கள் ஒரு ஜங்ஷன்ல காத்திருக்கிறதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருப்பேன். அவர்கள் என்ன நோக்கத்தில் காத்திருக்கிறார்கள்? காலையிலே வீட்டில இருந்து எழும்பி இந்த வேளையிலே நான் அந்த டவுன் பகுதியில் இருக்கும்போது எனக்கு யாராவது என்னை வேலைக்கு அழைக்க மாட்டார்களா, யாராவது எனக்கு வேலையை கொடுக்க மாட்டார்களா, இன்றைக்குரிய வருமானம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல நீங்களும் நானும் இந்த நாளிலே அடைக்கப்பட்டவர்களாக, நொறுக்கப்பட்டவர்களாக, உடைக்கப்பட்டவர்களாக இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி கடந்து போகிறோம்? இது ஒரு மிகவும் ஒரு கொடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதங்களே நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொடிய காலங்களாக இருக்கும் என்று சொன்னால் இனி வரப்போகிற காலம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி வரப்போகிற காலத்தை நான் இப்பொழுதே ஆண்டவராயிருக்கிற என் மீட்பர், ஆமென், என் ஆண்டவர், என் தேவன் ஒருவர் எனக்கு இருக்கிறார் என்பதை நீ இந்த ராத்திரியிலே விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நீ கடந்து போகும்போது வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அல்லேலூயா, ஆமென். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி என் ஆண்டவராயிருக்கிற தேவன் திருவுளம் பெற்றுகிறார். அந்த நீதியின் தேவனுடைய அந்த வலது கரம் நம்மை தாங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைத்து பாருங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நீங்கள் நானும் மீட்கப்படும்படியாக அந்த கெத்செமனேயில் ஆண்டவராயிருக்கிற தேவன் இந்த வேதனின் பாடுகள் மத்தியிலே நமக்கு ஒரு சந்தோஷத்தை அவர் கொடுக்க விரும்பினார். நினைச்சு பாருங்க, அந்த கெத்செமனேக்குள்ளாக அவர் கடந்து போகும்போது அவருடைய நினைவுகள், அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, அந்த பிதா என்னை விட்டு விலகிடுவாரோ, அந்த தேவதூதர்களும் என்னை விட்டு நீங்கி விடுவார்களோ, இந்த உலகத்தினுடைய பாவ பாரங்கள் என்னை நொறுக்குகிறதே, இவைகள் மத்தியிலே நான் ஜெபம் செய்யும் போது என்ன நடக்க போகுது என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு என் ஆண்டவராயிருக்கிற தேவன் அந்த கெத்செமனே அனுபவத்திலே 3 அவருடைய சீசர்களை அழைத்து சென்றார். அந்த 3 சீசர்களையும் அவர் அங்கே அழைத்து போகும்போது அந்த 3 சீசர்களும் ஆண்டவராயிருக்கிற தேவன் சொன்னார், என்னோடு கூட விழித்திருந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஏன் ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும்? ஏன் அந்த சீசர்களை அவர் அழைத்து கொண்டு போக வேண்டும்? அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள், மரண காயங்கள், அவர் தாங்க முடியாத வலிகளை நிறைந்தவராக அந்த கெத்செமனே தோட்டத்திலே, அந்த தோட்டத்திற்கு உள்ளாக அவர் கடந்து போகிறார். அவர் உள்ளாக கடந்து போன மாத்திரத்திலே அவர் சொன்னார், நான் அங்கே தனிமையில் உட்கார்ந்து ஜெபிக்கிறேன், நீங்கள் எனக்காக இங்கே விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்களோ
என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் அவர்தானே ஜெபிக்க வந்திருக்கிறார், நமக்கு என்ன என்று இருக்கிறது போல அவள் இருந்து விட்டார்கள். என் ஆண்டவரங்கிற அழுது புலம்பி அநேக நேரங்களில் அவர் தனிமையில் ஆண் பிதாவாகிய தேவனோடு பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அநேக நேரங்களிலே இந்த கெத்செமனை அவர் தெரிந்து கொண்டார். இந்த கெத்செமனினுடைய அனுபவத்தை எண்ணி பார்க்கும்போது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அத்தனை பாடுகள், அத்தனை மரண ஓலங்கள், அத்தனை வேதனையின் மத்தியிலே அந்த இடத்துல அவர் ஜெபித்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும்போது அநேக ஜனங்களை என் ஆண்டவராயிருக்கிற தேவன் தொட்டு வியாதிகளை குணப்படுத்தி, மரண பயங்களை நீக்கி, சிக்குண்டவர்களை விடுதலையாக்கி, மரித்தவனை எழுப்பி, பிசாசு பிடித்திருந்தவனை என் ஆண்டவராயிருக்கிற தேவன் குணப்படுத்தினார். இவ்வளவு பாவத்தினுடைய கொடூரமும் எங்கே போய் விழுந்தது என்று சொன்னால், என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல் இவை எல்லாருடைய சாபக்கேடுகள் அங்கே விழுந்தது. அவர்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய என்னுடைய அனைத்து பாவங்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவராயிருக்கிற தேவன் அந்த கெத்செமனே தோட்டத்திலே கண்ணீரோடு ஜெபித்தார், பாரத்தோடு ஜெபித்தார், வேதனை தாங்க முடியாமல் ஜெபித்தார். யாராவது உதவுவார்களா என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒருவரும் அவருக்கு உதவி இல்லை. உதவிக்காக அழைத்து கொண்டு போன என் அருமை சகோதர தேவனுடைய சிஷ்ய பிள்ளைகள், அவர்கள் சீசர்கள் கூட உறங்கிக் கொண்டிருந்தார்களாம். முதலாவது அவர் வந்து தட்டி எழுப்புகிறார். முதலாவது அவர் வந்து அவர்களை தட்டி எழுப்பும் போது, என் நண்பர்களே, எனக்காக ஒரு நிமிடம் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அத்தனை பாடுகள், அத்தனை வேதனைகள் அவருடைய இருதயத்திலே காணப்பட்டது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர்களை அவர் குணப்படுத்தினாரோ, இன்றைக்கு எத்தனை பேருடைய சாபக்கேடு விடுதலை கொடுக்க போகிறேன் என்று அவர் நினைத்து ஆண்டவராயிருக்கிற தேவன் அன்றைக்கு ஆண்டவராயிருக்கிற இயேசு இந்த உலகத்தில் வந்ததில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பிறக்க போகிற எல்லா குழந்தைகளுக்காகவும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். எல்லாருடைய பிறப்பும் பாவத்துக்குள்ளாக இருந்தபடியினால் அந்த பாவம் அவர்களை பாவத்தின் ஊடாக அவர்கள் அங்கே பாவத்தினூடாக மரணத்தை தெரிந்து கொண்டதன் மூலமாக அந்த நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமென்று சொல்லக்கூடிய ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்காக, கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள், எந்த ஜனமாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா ஜனங்களுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் அன்றே ஜெபித்தார். அந்த ஜெபத்திற்குள்ள நீங்களும் இன்றைக்கு கடந்து போவீர்கள் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கவில்லை என்று சொன்னார், எதிராளி உஷாராகி விடுவான். உங்களுடைய எதிராளி உஷாராகி விடுவான். ஜெபம் மிகவும் மிகவும் முக்கியமாக தேவைப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியை பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவர் சுற்றித் திரிகிறார். இந்த காலகட்டங்களிலே ஒரு பெரிய கொள்ளை நோயின் மூலமாக இந்த உலகத்தை அவன் அழிக்க தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாக முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக இது நடக்காது. ஏனென்று சொன்னால், என் ஆண்டவராயிருக்கிற தேவன் அன்றே உனக்காக, எனக்காக, தேசத்திற்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, எல்லா மனித ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு, கோத்திரங்களுக்கு, பாஷைக்காரர்களுக்கு என் ஆண்டவராயிருக்கிற தேவன் தன்னுடைய வேர்வை இரத்த துளிகளாக வருகிற அளவுக்கு அவர் கெத்செமனேயில் ஜெபித்தார். அதனால தான் என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நல் மீட்பர் என்று பெயர். ஏனென்று சொன்னால், பாவத்தின் கொடூரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அவர் தன்னை மீட்கும் பொருளாக வந்தார். இதை குறித்து அநேகருடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று சொல்லி எண்ணி பார்க்கும்போது அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படித்து பார்க்கும்போது, அவர் தாமே தம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இது ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது. மத்தேயு புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார் என்று ஏசாயா
நிறைவேறும்படியாக என் ஆண்டவராய் இருக்கிறதே அந்த நிறைவேற்றுதலுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஏசாயின் புஸ்தகம் 53 அதிகாரம் 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எந்த பாடுகள்? இப்பொழுது நீ வேதனையோடும் பாரத்தோடும் நின்று கொண்டிருக்கிறாயே, நீ இப்பொழுது கண்ணீரோடும் தப்பிக்க வழி இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறாயே, அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் படிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயின் புஸ்தகம் 53 அதிகாரம் 4-5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாம் நினைத்தோம் அவர் தேவனால் அடிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்டவர், அது எனக்கு என்ன கவலை நினைத்துக் கொண்டு. வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அதுல கொஞ்சம் போடுங்க, என்னுடைய பாவத்து நிமித்தம், அதான் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த குணமாக்குதல் தான் என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் இன்றைக்கு உனக்கும் எனக்கு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒருவேளை இந்த நேரத்தில் நீ சிக்குண்டு தவித்து வேதனையோடு பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கலாம், தப்பிக்க வழி இல்லாமல் வெளிநாடுகளை அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி என்னுடைய வாழ்க்கை நான் தொடங்க போகிறேன், குடும்பத்தை எப்படி காப்பாற்றப் போகிறேன், பிள்ளைகள் எப்படி திருமணம் செய்து கொடுக்க போகிறேன், நான் வீட்டை எப்படி நான் கட்டி முடிக்க போகிறேன், நான் இந்த தேசத்திலிருந்து என்னுடைய சொந்த தேசத்தை எப்படி கடந்து வரப்போகிறேன் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில நினைத்து நீ போராடி கொண்டிருக்கலாம். என் மீட்பரின் பாடுகளை மட்டும் நினைத்துப்பார், என் மீட்பரின் பாடுகளை மட்டும் நினைத்துப்பார். இது உனக்கு லேசான காரியம். எப்படி லேசான காரியம்? என் ஆண்டவர் அன்றே உனக்காக ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அந்த ஆண்டவருக்குள் நீ கடந்து போவாய் என்று சொன்னால் உன் பாடுகளை, அதான் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வர கடவன். உன்னுடைய பாடுகள், உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய துக்கங்கள், உன்னுடைய வியாதிகள், உன்னுடைய மரண பயங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா பாடுகளையும் எடுத்துக்கொண்டு நீ என் பின்னாடி வர வேண்டும். நீ என் பின்னாடி வரும்போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். உன் கவலைகள், கண்ணீர் எல்லாம் நீங்கிவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இனி நீ ஏன் பயப்படணும்? ஒருவேளை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கெத்செமனே தோட்டத்தில் அந்த மீட்பர் ஒரு வார்த்தை சொன்னார், பேதுருவே, யோவானே, 1 மணி நேரமா உங்களால் விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. அந்த 1 மணி நேர ஜெபத்திற்கு ஒரு வலிமை இருக்கிறது. அந்த 1 மணி நேர ஜெபத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த 1 மணி நேர ஜெபத்திற்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அந்த 1 மணி நேர ஜெபத்தில் என் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா பாரங்களையும் என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் விடுதலை பண்ணுவார். உனக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, உன் பட்சத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். உன் அருகில் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீ இன்றைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா, அந்த காலை வேளையிலே அந்த பட்டணத்தில் போய் அந்த ஜனங்கள் அதிகாலையில் அந்த வேலைக்காக அவர்கள் காத்திருக்கவில்லை என்று சொன்னால், அந்த நாள் அவர்களுக்கு வேலை இல்லை, அந்த நாள் வருமானம் இல்லை, ஆகாரம் இல்லை, பட்டினி. அந்த காலை வேளையில அந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய பாடுகளை நினைத்து, ஐயோ, எனக்காக ஒருவர் ஜெபித்திருக்கிறாராமே, அப்ப நானும் அவரோடு கூட இந்த காலை வேளையில் நான் ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீ ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய இந்த பாடுகளை உன் இருதயத்திலே நினைத்து அவரோடு கூட நீயும் ஜெபத்திலே கலந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால், உறங்கக்கூடாது, தூங்கக்கூடாது, விழித்திருந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் சொன்னார், பேதுருவை யோவானையும் அங்கே அழைத்து கொண்டு போன போது அவங்க உறங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களால் பிசாசுகளை துரத்த முடியாமல் போயிற்று, அவர்களால் அநேக அற்புதங்கள் செய்ய முடியாமல் போயிற்று. உங்களுக்கு தெரியும்,
ஒருவன் சீசர் இடத்திலே என்னுடைய மகளுடைய வியாதியை குணப்படுத்த வேண்டும், பிசாசை துரத்த வேண்டும் என்று சொன்னபோது அவர்களால் கூடாமல் போயிற்று. ஏன்னு சொன்னா இடத்துல ஆண்டவராய் இருக்கிற இயேசு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது தவிர ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருந்தது, விசுவாசம் குறைவாக இருந்தது. அதனால அதை செய்ய முடியவில்லை. அப்போது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் எத்தனை நாட்கள் உங்க கூட நான் இருப்பேன் நினைக்கிறீங்க? நீங்கள் 1 மணி நேரமா ஜெபிக்க வேணும். ஏன் நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்ன, உன் நிலைமையை நினைத்து நீ ஜெபிக்கணும். நீ கதறி கொண்டிருக்கலாம், நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், நீ தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கலாம், உன் மனம் பதறுகிறது போல இருக்கலாம். என் ஆண்டவர் சொன்னார். இன்னொரு வசனத்தை படித்து பார்க்கும்போது என் அருமை ஆண்டவராய் இருக்கிறது யோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை உங்களுக்காக நான் படிக்கிறேன். ஆனாலும் எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்துக்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். எளியவனை யார்? அந்த எளியவன் தெரியுமா? யோசித்துப்பார். யார் அந்த எளியவன்? சிக்கொண்டு தவித்து வேதனையில, பஞ்சத்துல, பட்னியில, பசியில, அடிக்கப்பட்டு மரண பயத்துல ஓடிக்கொண்டிருக்கிற உன்னுடைய அந்த வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், இந்த உலகத்தினுடைய கொள்ளை நோய்ங்கிற அந்த பட்டயத்துக்கு நான் உன்னை விலக்கி காப்பேன். ஆமென். ஒரு பக்தன் மிக அருமையாக பாடினார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலம் ஆழம் உயரமாய் யௌவள அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். நீ பயப்படாதே, பயப்படாதீங்க. அடைக்கப்பட்ட ஒரு அறைக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கலாம், மருத்துவமனையில நீங்க வியாதியின் மத்தியில் இருந்திருக்கலாம், நீங்கள் பணம் இல்லாம எப்படி செலவுக்கு இந்த மாதம் என்ன செய்ய நீங்கள் ஆவலோடு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஐயோ இந்த மாதம் நான் எப்படி வாடகை கொடுக்க போகிறேன் என்கிற ஒரு மகிழ்ந்த வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். என்னுடைய வியாபாரம் எல்லாம் அடைக்கப்பட்டு போய்விட்டதே, என்னுடைய தொழில்கள் முடக்கப்பட்டு போய்விட்டதே, என்னுடைய கம்பெனிகள் மூடப்பட்டு விட்டதே, எனக்கு வேலை இல்லாமல் ஒரு சூழலை உருவாகி விட்டதே, இந்த வருஷம் அநேக திட்டங்களை நான் வைத்திருந்தேன், எல்லாம் உடைந்து போயிட்டு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே. என் ஆண்டவர் உனக்கு துணையா இருக்கிறார். ஏன் என்று சொன்னார், உன்னை போல மனிதனாக இந்த உலகத்தில் பாடுகளை அனுபவித்தவர் தான் என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. உன்னை போல எல்லா பாடுகளை அனுபவித்தார். அந்த வேதனை, அந்த வலி என் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் உன்னை விடுவிக்க சித்தம் உள்ளவராக காணப்படுகிறார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அது ஒன்று மட்டும் நீங்க செய்தா போதும். நீங்கள் சோதனைக்குள்ள அகப்பட்டு விடாதபடி, அதிலிருந்து விடுதலையாக நான் எப்படி விடுதலையா போறேன்னு சொன்னா நீங்க ஜெபம் செய்தாலே போதும். அன்றைக்கு பவுலும் சீலாவும் அந்த சிறைக்குள்ளாக அகப்பட்டிருந்தார்கள். அந்த சிறை கம்பிக்குள்ளாக அவர்கள் மூழ்கியிருந்தார். ஐயோ எல்லாம் முடிந்து போயிட்டு என்று சொல்லி அவங்க நினைக்கல. பாடுவோம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம், என் தேவனுடைய நாமத்திலே
மகிமைப்படுத்த பாடலை பாடின போது அந்த சிறை கதவுகள் திறக்கப்பட்டது. பெரிய பூட்டுதான் உடைக்கப்பட்டது. ஏன்? இன்னைக்கு நீ ஜெபித்தா உன்னுடைய வாழ்க்கையில அந்த சிறை கம்பிகளிலிருந்து நீ விடுதலை ஆக முடியாதா? அந்த பாவத்தின் பிடியிலிருந்து நீ வெளியே வர முடியாதா? நீ ஜெபம் செய்ய வேண்டும். நீ சோதனைக்குடாதபடி நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உன்னை மீட்கும் பொருளாக ஒரு மீட்பராகவே இருந்து அந்த கெத்செமனேயில் ஜெபித்தார். அந்த ஜெபம் வீண் போவதில்லை. அந்த கெத்செமனே தோட்டத்திற்குள் அவர் கடந்து போகும்போது, ஐயோ பிதா இன்றைக்கு என்னை கைவிட்டு விட்டாரோ, தேவதூதர்கள் என்னை விட்டு சென்று விட்டார்களோ, திரும்பி பார்க்கும்போது சீசர்களும் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்படி இருந்திருக்கும் அந்த நிலைமை? எப்படி இருந்திருக்கும் ஒரு நிலைமை? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆங்கில திரைப்படத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவாக வேஷம் தரித்து அவன் நடித்துக் கொண்டிருந்தான். ஒரு நடிகன் அவன். அங்கே இயேசு கிறிஸ்துவை சாட்டை எடுத்து 2 பக்கம் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அதனுடைய டைரக்டர் சொன்னபோது, அந்த இயேசு கிறிஸ்துவாக நடித்துக் கொண்டதனுடைய சரீரத்திலே அவனுடைய ஸ்கின் கலர்லே எக்ஸ்ட்ரா தோலானது அங்கே ஃபிட் பண்ணியிருந்தாங்களா, அது மேக்கப் பண்ணியிருப்பாங்க, அது தெரியாது. அந்த அடிகளை அவன் அடிக்கிறவன், அந்த அந்த வீரன் அந்த இயேசுவை அடிக்கும் போது ஓங்கி ஓங்கி அடித்துக் கொண்டுதான். அடிக்கும் போது அவன் வேகமான போது அந்த வேகத்து நிமித்தமாக அந்த அடியை தோளின் மேல் அடிக்கிறதை விட்டு சுற்றி ஒரு அடியை அந்த சவுக்கு எடுத்து அடித்தான். அது உண்மையான ஒரு சவுக்கு. அந்த அடி அந்த இயேசுவாக நடித்துக் கொண்டிருந்த அவனுடைய அந்த விழாவினுடைய கீழே ஒரு இடது பக்கத்திலே ஒரு அடி விழுந்த போது அவன் என்று கதறி கூக்குரல் இட்டான். ஏனென்று சொன்னால் அவனுடைய சதை பிக்கப்பட்டது. அங்கிருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. அவன் ஐயோ என்று கதறி இருக்கிறான். அவன் கத்தி புலம்பினான். உடனே அவனை மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். ஆம்புலன்ஸ்ல மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்து அவன் சுகம் பெற்றானா. அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொன்னானா, ஒரு அடி பட்ட என்னுடைய சரீரத்திலே இவ்வளவு சதை பிக்கப்பட்டு இவ்வளவு ரத்தம் பீருண்டு போகிறது. அந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துங்கிற மெய்யான தேவன், அந்த உண்மை உள்ள தேவனாகிய கர்த்தர் எத்தனை அடிகளை அவர் வாங்கினார், எத்தனை இடத்துல சதைகள் பிக்கப்பட்டிருக்கும், எத்தனை இடத்துல அங்கு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கும். அவர் உண்மையாகவே மெய்யான தேவன். அவர் உண்மையாகவே மெய்யான தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்து தன் சொந்த இரட்சகராக அந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உனக்காக எத்தனை அடிகள் வாங்கினார். அந்த கெத்செமனேல எவ்வளவு நேரம் உனக்காக ஜெபித்தார். முள்தரை, முட்கள் நிறைந்த இடம், அங்கே காய்ந்து போன இலைகளும், அங்கே உலர்ந்து போன மரங்களும், அங்கே வேர்வையும் இரத்தவுமாக வெளியே வந்தது. கண்ணீரோடு ஜெபித்தார். யாரும் இங்கு ஆறுதலுக்கு வரவில்லை. யாரும் ஆறுதலுக்கு வரவில்லை. ஆறுதலுக்காக அழைத்துக் கொண்டு போனவர்கள் ஏதாவது நம்மை தேற்றுவார்கள் என்று நினைத்து பார்க்கும்போது அவர்களும் உறங்கி விட்டார்கள். இயேசு மாத்திரம் விழித்திருந்து ஜெபித்தார். ஏன் தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவராய் இருக்கிற இயேசு அதை தாங்கினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புலம்பல் புஸ்தகம், அந்த எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்தை நான் படித்து பார்க்கும்போது அந்த புலம்பல் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, என் ஆண்டவரின் சமூகத்தில் ஒரு இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. முதல் சாமத்தில் நீ எழுப்பு, உன் இருதயத்தை இந்த ராத்திரியில ஆண்டவரிடத்துல தண்ணீரை போல ஊற்று. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வேதனைகளை, உன் பாரத்தை, உன் கண்ணீரை, உன் வலிய, உன் மரண பயத்தை என் ஆண்டவரிடத்துல இந்த இரவிலே முதல் சாமத்துல எழுப்பு. இரவு 12 மணிக்கு ஜெபி, அதிகாலையில் ஜெபி. என் ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு பதில் கொடுப்பார். ஏனென்று சொன்னால்
அதே ஒரு கெத்செமனே தோட்டத்தின் அனுபவத்தை என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் உனக்காக எனக்காக ஒரு சிறை அனுபவத்தை போல, ஒரு சிறை வாசத்துக்குள் இருக்கிறது போல அவர் சிறைப்பட்டவராக காணப்பட்டார். எல்லாரும் அவரை விட்டு விலகினார்கள். எல்லாரும் அவரை விட்டு விலகினார்கள். சீசர்களை தட்டி எழுப்பினார். இனி நீங்கள் உறங்க வேண்டிய தேவையில்லை. இதோ காட்டிக் கொடுக்கிறவன் வந்து விட்டான். என் வேலை வந்தது. ஒப்பு கொடுக்கப்பட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலுடைய ஜெபத்தை குறித்து வேதத்தில் நான் படித்து பார்க்கும்போது தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. தானியேலை குறித்து தினமும் 3 வேளை ஜெபிப்பாராம். நீ மிகவும் பிரியமானவன். யாருக்கு பிரியமானவன்? ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கு தானியேல் பிரியமானவன். ஆகையால் நீ வேண்டிக் கொள்ளப்பட்ட போதே கட்டளை, உனக்கு என்ன ஜெபத்துல என்ன கேட்கிறாயோ அந்த கட்டளை உனக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி கட்டளை வெளிப்பட்டாயிற்று. தானியேலுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார் என்று சொன்னார். என் மீட்பர் அந்த கெத்செமனே ஜெபத்துல அன்றே உனக்காக ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபத்தோடு கூட இன்றைக்கு உன்னுடைய ஜெபம் இணையும் போது என் ஆண்டவராயிருக்கிற தேவன் உன் மீட்பர் என்பதை நாளைக்கு காலையில் நீ அறிந்து கொள்ள முடியும். என் தேவனாகிய கர்த்தர் தான் உன் மீட்பர். அவர்தான் உன் இரட்சகர். அவர்தான் உன் பாடுகளை சுமந்தவர். ஆண்டவர் சொன்னார், உன் சிலுவையை, உன் சிலுவையை, உன் வேதனையை, உன் கண்ணீரை, உன் கசப்பை, உன் மரண வியாகுலங்களை என்னிடத்தில் கொண்டு வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற வேளையிலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்திலே இந்த 5ஆம் அதிகாரம் யோபின் புஸ்தகத்திலே 20வது வசனத்தை நான் படிக்கிறேன். யோபு 5:20. யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை கடைசியாக உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராயிருக்கிற தேவன் சொன்ன வார்த்தை, பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். அருமையான வசனம் இல்லையா? பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி காப்பார். நம் மீட்பர், உன் மீட்பர், என் மீட்பர். பஞ்ச காலத்திலே உனக்கு என்ன தேவை? எலியா விதவின் வீட்டிலே பஞ்ச காலத்திலே ஆண்டவராய் இருக்கிற தேவன் அந்த வீட்டுக்கு போன அனுப்பி வச்சார். இந்த பஞ்சமான நேரத்துல இன்னும் வருகிறது கொள்ளை நோயில இந்த உலகத்துல இனி ஆகாரங்கள் எப்படி கிடைக்குமோ தெரியாது, விலைவாசிகள் எப்படி இருக்குமோ தெரியாது. இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் உன்னை விலக்கி மீட்பார். என் அருமை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்கு மீட்பராய் இருக்கும் போது நீ ஏன் கண்ணீர் விட வேண்டும்? நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அந்த கெத்செமனே நினைத்துப்பார். அந்த கெத்செமனே அனுபவம் தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாள் உடைய வாழ்க்கையில இது எதற்காக ஓடிக்கொண்டிருந்தாய். காலையில் எழும்பின உடனே அந்த கெத்செமனே நினைத்துப்பார், ஐயோ என் ஆண்டவர் எனக்காக ஜெபித்தார், நான் பாவம் செய்யக்கூடாது. அதுதான் கெத்செமனே. என் ஆண்டவர் என்னுடைய எல்லா என்னுடைய வந்த மரண படுக்கைக்கு, தீங்குகளுக்கு, மந்திரவாதத்திற்கு, சூனியத்திற்கு, கட்டுகளுக்கு எல்லாவற்றுக்காக ஜெபித்தார். நினைத்துப்பார், மகனே மகளே மனம் திரும்பு, இனி நீ பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யாதே. என் ஆண்டவர் உனக்கு கிருபை அளித்திருக்கிறார். அந்த கிருபையானது உன்னை விட்டு எடுபடும் முன்பு என் ஆண்டவரிடத்திலே நீ 1 மணி நேரமாவது இந்த ராத்திரியிலே நீ ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக, திருமணத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, உன் வீட்டினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக, உன் தொழிற்சாலைகளை தொடங்குவதற்காக, உன்னுடைய வருமானம் இழந்து போயிருக்கிற வருமானத்தை மறுபடியும் கொடுப்பதற்காக, எப்படி நான் என்னுடைய தாய் தகப்பனை பார்க்க போகிறேன், என்னுடைய சொந்த தேசத்துக்கு நீ போகிறேன்னு சொன்னால் முடியும். நீ இன்றைக்கு ஜெபித்தாய் என்று சொன்னார் 1 மணி நேரம் என் ஆண்டவருடைய கெத்செமனே அனுபவம் உனக்கு இருக்கும் என்று சொன்னார்.
உன்னை விடுவிக்க என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அது எந்த கட்டுகளாய் இருந்தாலும் சரி, அது எந்த வேதனை வலிகளாய் இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட காயத்தழும்புகளுடைய இருதயமாய் இருந்தாலும் சரி, அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறார். அவர் காயப்படுத்துகிறார், அந்த காயங்களை அவர் கட்டுகிறார். அந்த இயேசுவை மட்டும் நோக்கிப்பார். உன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரிடத்தில் வா. பஞ்ச காலத்திலே அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேதனையான சூழ்நிலையிலே உன்னை மார்போடு அணைக்க விரும்புகிறார். இக்கட்டான நிலைமையிலே உன்னை தன்னுடைய வலது கரத்தினால், நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். இந்த ஆண்டவராய் இருக்கிற இயேசு உனக்கு இருக்கும்போது நீ ஏன் இன்னும் உன் அறையிலே கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாய்? இன்னும் என் வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? இன்னும் நீ இங்கே ஒளிந்து கொண்டிருக்க வேண்டும்? உன்னுடைய வாசல் திறக்கப்பட்டது. உன் ஆசீர்வாதம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது. நீ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளப் போகிறாய். நீ இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு சந்தோஷனுடைய வாழ்க்கையில என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். என்னோடு கூட ஜெபம் செய்வாயா? எங்கள் கண்மலையும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற என் அன்பு தேவனாகிய கர்த்தாவே, இந்த செய்தியை இன்றைக்கு எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனா கேட்டவர்கள் எல்லாரும் என் ஆண்டவராய் இருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளே அடைக்கலமாக வரும்படியாக கிறிஸ்துவை நம்பி வந்திருப்பார்கள் என்று சொன்னார். நீரவர்களை விடுதலையாக்கி, நீரவர்களை குணப்படுத்தி, நீருடைய கட்டுகளை உடைத்து, நீருடைய சாபக்கேடுகளை நீக்கி, என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் சுகமாக்கப்படும்படியாக என் ஆண்டவர் கிருபை கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து உம்முடைய மார்போடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய தரித்திரம் நீங்க, கொள்ளை நோயிலிருந்து விடுதலையாக என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, இன்னைக்கு தேசம் முழுவதும் ஒரு கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி ஒவ்வொரு தேசத்தினுடைய அதிகாரிகளும் மருத்துவ குழுக்களும் வளைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நீர் வாழும்போது எத்தனை பேருக்கு நீர் ஒரு வார்த்தை சொன்னீர் ஆண்டவரே. இன்னைக்கு கலக்கத்தோடு, வியாதியோடு, மரண பயத்தோடு இருக்கிற இந்த தேசங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. போதும், அந்த சங்கார தூதனை பார்த்து போதும், நிறுத்து என்று சொல்லும் ஆண்டவரே. அப்பொழுது தேசம் சுகித்திருக்கும். இந்த தேசத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும். இந்த தேசத்திலே ஒரு புதிய வெளிச்சம் உண்டாயிருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் நிறைந்திருக்கும். சந்தோஷ பாதைகள் வெளிப்படும். இருள் நீக்கப்பட்டு ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் வெளியாக்கப்படும். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் என் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீ இயேசு அண்டைக்கு வா. என் அன்பு சகோதரனே, நீ இயேசுவை நோக்கிப்பார். அந்த சிலுவையை நோக்கிப்பார். உன் பாடுகளை இயேசுவிடத்தில் கொண்டு வா. அவரின் அக்கிரமங்களை மன்னித்து, உன் வியாதிகளை குணப்படுத்தி, உன்னை தீமிலிருந்து விடுவித்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை பஞ்ச காலத்தில் உயிரோடு வைத்து, பட்டயத்திலிருந்து, உன் மரணத்திலிருந்து வர விடுதலையாக்கி, உன்னை காத்து ரட்சிக்கக்கூடிய இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற என் இயேசு உன் அருகில் இருக்கிறபடியினால் அந்த சிலுவையின் பாடுகளை நினைத்துப்பார். உனக்காக ஒரு நாள் கெத்செமனேலே உட்கார்ந்து கொண்டு ஜெபித்தார். அவர் யார் தெரியுமா? உன் மீட்பர், உன் இரட்சகர். அவரிடத்துல நாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டு யாராய் இருந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து சமாதானத்தை கொடுக்கும்படியாக கிருபை கொண்டிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.